கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானும் நீங்களும் இந்த வேதாகமத்தை பலமுறை படித்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். பழைய ஏற்பாட்டை நாம் ஒருவேளை படிக்காவிட்டாலும் புதிய ஏற்பாட்டை நாம் அதிக முறை நாம் படித்திருப்போம். சில காரியங்களை நாம் படிக்கும்போது சில காரியங்கள் நமக்கு விளங்கும், சில காரியங்கள் நமக்கு விளங்காது. சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம், சில காரியங்களை அறிந்து கொண்ட பிறகும் நம்மால் அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படியா நான் இந்த வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இப்படியாய் ஒரு காரியத்தை விளங்க பண்ணினார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். அதில் இருக்கக்கூடிய 2 வசனங்களை நாம் இன்று பேச இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். ஒன்று 31வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். நான் இந்த அதிகாரத்தில் இதை நடுவில் இருந்து இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அதாவது, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தையும் வாசிங்க. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்ன இருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் வாட்சி பார்த்தோம்னா, அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அப்படிங்கிறது இது யாரை பற்றி குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இதில் எழுதப்பட்டிருக்கு. அவர் தான் என்ன செய்கிறார்னா, அவர்களோட பந்தி இருக்கையில் அப்படின்னா, அவர் உயிர்த்த அந்த முதல் நாள், அந்த வாரத்தின் முதல் நாளில் அவர் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போகிற ஒரு 8 மைல் தூரத்தில் இந்த கிளையப்பாவும் அவரோடு கூட இன்னொரு சீஷரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஊருக்கு போகிறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, அவரோட சேர்ந்து கொண்டு அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பொழுது அடைந்து விட்டது. ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறாருன்னா, அவர் தூரம் போகிறவர் போல் அப்படி போக்கு காண்பிக்கிறார். ஆனால் இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இல்லை நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் இங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை வருந்தி கூப்பிட்டு அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க, 29 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். சரி, இப்போ அவர் என்ன செஞ்சார்? அதன் விளைவாக அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுன்னு வாசிக்கிறோம். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. நான் ஒன்றும் பெரிய வேதபாரகர்லாம் இல்லை, ஆனால் ஒன்று நான் கண்டுபிடிச்சேன். என்ன பண்ணா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதாவது சாப்பிடும் போதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்ன்னு இருக்கு. இந்த செயலை செஞ்ச உடனே அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அப்படின்னு இருக்கு. அதற்கு முன் வரைக்கும் அந்த கண்கள் என்ன செய்யலை, திறக்கப்படலை. அப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒன்றை சொல்கிறார் அல்லது ஏதோ ஒன்றை செய்கிறார், செய்த மாத்திரத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்படுது. இப்போ ஒரு மனிதனுடைய கண்கள் திறக்கப்படணும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்யணும் அல்லது ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். அதில் என்ன அப்படி வித்தியாசமாக செஞ்சார்னா, நான் இதை யூகமாக சொல்கிறேன்னா இல்லாட்டி நான் அறிஞ்சு சொல்கிறேன்னான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதற்கு முன்னாடி அப்படி ஒரு அப்பத்தை எடுத்து ஒரு மனுஷன் ஆசீர்வதித்து அல்லது நன்றி சொல்லி சாப்பிட்ருக்கிற ஒரு பழக்கத்தை அவர்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளோட வாழ்ந்த காலத்தில் அவள் கண்ட ஒரு காரியம் என்னென்னா, எப்பெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுக்கிறாரோ அப்பெல்லாம் அவர் செய்த ஒரு காரியம் என்னென்னா, அவர் அப்பத்தை எடுத்த உடனே தப்புன்னு வாயில் போட்டுறதில்ல. அதுக்கு மாறாக அவர் என்ன செய்கிறாரு, அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்ன்னு இருக்கு. இதை மாதிரி யார் செய்வா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்கு கிளிக் ஆயிடுது. இது நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லை,
அவரே இல்லை, வேற யாரும் இருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் வந்துடுது. சரி, இப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் இருக்கு. உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார்னு இருக்கு. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. இது எப்போ நடந்தது அப்படின்னா, அவங்க வந்து எப்போ எருசலேமிலிருந்து அவங்க வந்து எம்மாவை நோக்கி நடந்து வந்தாங்களோ அப்பொழுதே இந்த காரியம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை முதல்ல சொல்லும்போது சொல்லுவார், அவர் மோசையினுடைய புஸ்தகத்திலிருந்தும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலிருந்தும் அவர் எடுத்து காட்டி தம்மை பற்றி அதில் எழுதியிருக்கிறவையெல்லாம் அவர் பேசிக்கொண்டே வருவார். ஆனால் இப்போ சொல்கிறாங்க, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னா, அப்போ எரிஞ்சிச்சு. ஆனால் எரிகிற அளவுக்கு ஒரு மனுஷன் அவங்கள்ட்ட பேசினாலும் அந்த ஆட்கள் எதையுமே என்ன செய்கிறதில்ல. கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு, ரைட்டு, இப்போ போல வீட்டுக்கு வரும்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே மாத்திரம்தான், ஆமாம் அவர் பேசிட்டு வந்தார்ல பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த கடந்து போன ஒரு காரியத்தை கூட அவங்க நினைத்து பார்ப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட கண்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு? திறக்க வேண்டியிருக்கு. ஒரு மனுஷனுடைய கண்கள் திறந்தாச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ அதில் எழுதியிருக்கு, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. சரி, படுத்துருவோமா? இல்லை, அப்படி இல்லை. ஏற்கனவே பொழுது அடைஞ்சு போச்சு, வாங்க வீட்டுக்கு வான்னு சொல்லி வந்துட்டாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்லணும்? சரி, ரொம்ப பொழுது அடைஞ்சு போச்சு, இருட்டே ஆகி போச்சு, நாளைக்கு போய்க்கலாம், திரும்ப 8 மைல் தூரம் எப்படி நடந்து போகிறது, இப்படி தான் அவங்க பேசியிருந்துருக்கணும். எப்போ அப்படின்னா, அவருடைய இருதயம் திறக்கப்படவில்லை, அவருடைய கண்கள் திறக்கப்படலைன்னா அவங்க இப்படி தான் பேசியிருப்பாங்க. ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அவங்க என்ன பேசுகிறாங்க பாருங்கள். அதுக்கு அடுத்து 33வது வசனத்தில், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் இருக்கு. இப்போ வந்து என்ன அறிந்து கொண்டார்கள் அப்படின்னா, இதுபோல செய்வது வேற யாரும் அல்ல, இதுபோல செய்வது யாராத்தான் இருக்க முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய்த்தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து 8 மைல் தூரம் நடந்து போய் இந்த காரியத்தை சொல்ல போகிறாங்க. யார்கிட்ட? எருசலேமில் இருக்கிறவங்கள்ட்ட. இதை என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான்? ஏய், ரொம்ப இருட்டி போச்சுப்பா, காலையில் போகலாம், நீ வேணால் மங்களா கூட நம்ம வந்து இப்போ விடிய காலமாக கூட இழந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நான் இங்கே கண்ட விஷயம் என்னென்னா, எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய கண்களை திறக்க பண்ணுகிறாரோ அப்பொழுதே அந்த மனுஷன் என்ன செய்கிறார் அப்படின்னா, உடனே அவன் எழுந்திருந்து அவன் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்கிறான். அப்போ வந்து பொழுது அடைஞ்சு போச்சு, இருட்டாக இருக்குது, இப்போ போனால் நேரம் ஆயிரும், இந்த சாக்கு போக்குலாம் இல்லவே இல்லை. அப்போ சாக்கு போக்கு யார் சொல்ல முடியும் அப்படின்னா, எந்த மனுஷனுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லையோ அந்த மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதற்கு, நான் அவரை கண்டேன், அவர்தான் இவர் அப்படின்னு சொல்வதற்கு அவன் சாக்கு போக்கு சொல்லிட்டே இருப்பான். நாம் இப்போது வாரத்தில் பல நாட்கள் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வேறு இடத்துக்கு நம்ம வந்து ஜெபத்துக்கு போவோமா இருக்கும். அதே மாதிரி வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து இங்கே ஜெபத்துக்கு வருவோமா இருக்கும். யாராவது வராதவங்களை கூப்பிட்டு நீங்கள் ஏங்க பிரதர் வரல அப்படின்னு கேளுங்க, அவங்க அதுன்னு சொல்லி ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேர்கிட்ட நீங்கள் கேளுங்க, பிரதர் நீங்கள் எப்படி பிரதர் இன்னைக்கு போய் வந்தீங்க அப்படின்னு கேளுங்க, ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்துட்டார் பிரதர், என் வாழ்க்கையில் என் கண்களை திறந்த அந்த நாள் முதல் என்னால் என்ன செய்ய முடியாது, இனிமேல் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை நம்ம கேட்க முடியும். இப்போ ஆண்டவருடைய கண்களை திறந்து விட்டார். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 11வது தம்பி 24:11 வாசிங்க. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சகோதரிகள், அதாவது வாரத்தின் முதல் நாளில் அது எழுதியிருக்கும், மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோப்பின் தாய மரியாளும் இவங்க என்ன செய்கிறாங்க, அதிகாலமே எழுந்திருந்து போய் அந்த கல்லறையை பார்க்க போகிறாங்க. கல்லறையில் கல் புரட்டி கிடக்கு,
உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போனால் அங்கே இயேசு ஆண்டவர் இல்லை. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, வெளில வராங்க, சோகமாக இருக்கிறாங்க. இதை பார்த்து அந்த தேவதூதர்கள் வந்துட்டு, நீங்கள் என்ன உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இங்கே போய் தேடிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை சந்தோஷப்படுறாங்க. அதை வந்து இப்போ யார்கிட்ட சொல்கிறாங்க, அந்த 11 மற்றவர்களுக்கும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும், அவங்க என்ன செஞ்சுருக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ என்ன எதிர்பார்க்குறோம்னா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சவுண்டை விட்டு சந்தோஷமா அப்படி இப்படிலாம் நான் ஆயிருக்குன்னு நான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் நடக்கல. அவங்க என்ன செய்கிறாங்களா, இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. நீ சொல்றதெல்லாம் நான் நம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல எப்படி சொல்லுவார், 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எப்படி சொல்றாரு பாருங்களேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவங்களை பார்த்து சொல்றாங்களே, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, கிளையாப்பாவையும் இன்னொருத்தரையும் சேர்த்து சொல்றாரு. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணுமா, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லாவற்றையும் நாம் வந்து நம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 36 தொடர்ந்து வாசிங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிற்கிறாரு. பித்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இவங்க யாருன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவர் என்ன செஞ்சிடாரு, மறைஞ்சு போயிடாரு. இவங்களும் மெனக்கட்டு என்ன செய்கிறாங்க, இப்போ 8 மைல் தூரம் திரும்ப நடந்து வந்து அவங்கள பார்க்க போகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ என்ன தான் செய்கிறாரு, சரி இவங்க போகட்டும், நானும் அதுக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவரும் வந்துடுறாரு. இப்போ இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ உயிர் தெழுந்தாருன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, புரியுங்களா? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டாச்சு, இந்த அறிவு வந்துருச்சு. ஆனாலும் அவங்களால என்ன செய்ய முடியல. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா, ஒரு ஆவியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. 38 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகள் அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். சொல்லல, நினைத்தார்கள். ஆனா இவர் என்ன செய்யறாரு, இப்ப ஏப்பா அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அதாவது இப்போ ஒரு அறிவு வந்துருச்சு. எந்த அறிவுனா, கண்கள் திறக்கப்பட்ட உடனே இவர் தான் ஆண்டவர்னு வந்துருச்சு. சந்தோஷப்படுறாங்க, ஆனால் ஆச்சரியப்படுறாங்க. ஆனாலும் என்ன செய்ய முடியல, அவங்களால விசுவாசிக்க முடியல. ஏன் விசுவாசிக்க முடியல, ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். நீங்க கையை காமிக்கிறது மட்டும் இல்லை, நான் வேணா சாப்பிட்டு கூட காமிக்கிறேன் உங்களுக்காக. மீனை சாப்பிட முடியுமா, ஆவி சாப்பிட முடியுமா? தேனை சாப்பிட முடியுமா, ஆவி சாப்பிடுமா? சாப்பிடாதுல, நான் சாப்பிட்டு பார்க்குறேன், காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வைக்கிறதுக்காக அந்த மீனையும் அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, இப்ப பாருங்க, அதாவது கண்கள் திறக்கப்படும் போது அவர்தான் ஆண்டவர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் அவர்தான் ஆண்டவர் என்று அறிந்து கொண்டாலும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு ஒரு படி கடந்து போய் அவருடைய மனதையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, திறக்க வேண்டியிருக்கு. மனசு திறக்கலைன்னா நம்ம என்ன செய்வோம், ஆமாம் அவர் ஆண்டவர் தாங்க, அவர் ஆண்டவர் தான் சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நாம் அறிந்து கொள்வோம். எதை நாம் அறிந்து கொண்டோமோ அதை நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டு நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு அது கூடாத காரியமாக இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய மனதையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு,
திறக்க வேண்டியிருக்கு. நான் இந்த 2 காரியத்தை தான் உங்களோட நான் பேச நினைச்சேன். 1, ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். 2, ஆண்டவர் நம்முடைய மனதை திறக்க வேண்டும். 45 வாசிங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். போதும். இப்போ 2 விஷயத்தை நம்ம பார்த்துருக்குறோம். 1, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களை திறக்க வேண்டி இருக்கிறது. எதற்குன்னா, ஆவிக்குரிய காரியங்களை நாம் காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்முடைய கண்களை அவர் திறக்க வேண்டியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எம்மாவூருக்கு போன 2 சீஷர்களும் அவரோட 8 மைல் தூரம் நடந்து போகிறாங்க. அவர் யாரோ அந்த ஊர்க்காரர் போலன்னு சொல்கிறாங்க. 2வது, அது மட்டும் இல்லாமல், உமக்கு நீ இந்த வெளியூர்காரரோ, இங்கே எருசலேமில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு தான் பேசுகிறாங்களே ஒழிய, அவர் தான் கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். ஆனாலும் என்ன செய்ய தெரியல அவரால். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு அவரால் என்ன செய்ய முடியல? கண்டுகொள்ள முடியல. அப்பத்தை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது மாத்திரம்தான் அவங்களால என்ன செய்ய முடியுது அப்படின்னா, ஓ, இவர் சாதாரண மனுஷன் இல்லை, இவர்தான் கர்த்தர், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் அந்த கிறிஸ்து அப்படின்னு அவங்க காண முடிஞ்சது. அப்போது அது வரைக்கும், அந்த சம்பவத்து வரைக்கும் அவர் சாதாரண மனுஷனாக ஆண்டவரை பார்த்தார்கள். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி தான் அந்த சாதாரண மனிதனை ஆண்டவர் என்று அவரால் பார்க்க முடிஞ்சது. இப்போ ஆண்டவர் என்று பார்த்துட்டாங்க, உயிர்த்தார் அப்படின்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவரை என்ன செய்ய முடியல? முழு மனசை அவரால் என்ன செய்ய முடியல? அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதற்கு அவர் ஆண்டவர் என்ன செய்யணும்னா, வேத வாக்கியங்கள் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும், அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அவருடைய மனதையும் அவர் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? திறக்க வேண்டியிருந்தது. இப்போ இது போல் சில காரியங்களை நம்ம வேதாகமத்தில் பார்க்கலாம். நான் சில காரியங்களை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ இந்த 2 காரியங்கள் தான் முக்கியம். 1, ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை திறக்க வேண்டியிருக்கிறது. கண்களை திறந்தாருன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆன்மீக காரியம் அல்லது ஆவிக்குரிய காரியங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சாதாரண மனுஷனாக இருந்த அந்த இயேசுவை இப்பொழுது ஆண்டவராக இயேசுவாக என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவர் உயிர்த்திட்டார் அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் என்ன செய்ய முடியல? நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல, விசுவாசிக்க முடியல. அதற்கு நம்முடைய மனதையும் அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? திறக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3 7 வரைக்கும் வாசிப்போம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இங்க பாருங்க, அந்த 4வது வசனத்துல, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆளை பார்க்கல. அடுத்த வசனம் எப்படி வரும் பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். இப்ப பார்த்தாச்சு, ஆண்டவர் என்ன செஞ்சாச்சு? இப்ப பார்த்தாச்சு. அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். தொடர்ந்து வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல், இங்க பாருங்க, எல்லாருக்கும் கண்கள் இருந்தது. ஆனா இவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால மாத்திரம்தான் இந்த சவுல் மாத்திரம் யாரை பார்க்க முடிஞ்சது? தரிசிக்க முடிஞ்சது? அந்த இயேசுவை. மற்றவங்களுக்குலாம் என்னதான் கேட்டுச்சு? சத்தம் தான் கேட்டுச்சு. கண் இருந்துச்சா? பார்க்கறதுக்கு இருந்துச்சு. ஆனால் பார்த்தாங்களா? ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரை அவங்களால பார்க்க முடியாது. எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த சவுளை போல கண் திறக்கப்பட்டால்தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கண் திறக்கப்பட்டால்னு சொல்கிறோம், அது ஆவிக்குரிய கண்கள். ஏன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் வாட்சிங்கன்னா தெரியும், அவர் கீழே விழுந்த மனுஷன் எழுந்திருப்பார், கண்ணை திறப்பார், ஒன்றுமே தெரியாது. அப்போது இந்த கண்ணு போனால் பரவாயில்ல, ஒன்றுமே தெரியாமல் போனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த கண்கள், அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா அந்த ஆண்டவராக இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லும் அப்படின்னு சொல்ல முடியும். இதே போல் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. நான் 1 2 மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன்.
நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு காரியம் 2 ராஜாக்கள் 6:14 17 வரைக்கும் வாசிங்கப்பா. 2 ராஜாக்கள் 6:14 17 வரைக்கும். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். இது ஒரு சீரிய ராஜா இப்படி அனுப்புறாரு. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அவன் வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இப்போ இந்த சம்பவத்துல இருந்து நம்ம காண்கிறது என்னன்னா, நமக்கு பிசிக்கல் ஐஸ் இருக்கு, சரீர பிரகாரமான கண்கள் வந்து அந்த வேலைக்காரனுக்கு முதல்ல இருந்துச்சு. அதே போல அந்த மலை முழுவதும் வந்து அந்த அந்த அக்னிமயமான குதிரைகள் அங்கதான் இருந்தாங்க. ஆனால் யாரால பார்க்க முடியல? எலிசாவால பார்க்க முடிந்தது, யாரால பார்க்க முடியல? அவரால் பார்க்க முடியல. ஆனால் ஜெபம் பண்ண உடனே அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அதை பார்க்க முடிஞ்சுச்சு. நாமளும் சில சமயங்களில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நமக்கு தான் கண் இருக்கே, நம்ம தான் பார்க்குறோமே, நம்ம தான் பைபிளை வாசிக்கிறோமே, நம்ம தான் நமக்கு புரியுது, நமக்கு கண்கள் இருக்குது, நமக்கு அறிவு இருக்குது, இதை கொண்டு நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, என்ன தீர்மானிக்க முடியாது அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பகுத்தறிஞ்சிட்டோம், ஆவிக்குரிய காரியங்களை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு தீர்க்கதரிசி இவருக்காக ஜெபம் பண்ணும்போது மாத்திரம்தான் என்ன செய்ய முடியுதுன்னா, அவருடைய சரீர பிரகாரமான கண்கள் அல்ல, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அந்த அக்னிமயமான குதிரைகள் இருக்கிறத பார்க்க முடியும். இது நமக்கும் நேரிட முடியும். தொடர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45 49 வரைக்கும் வாசிப்போம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். இது ஒரு சாதாரண மனுஷன் பேசுறது போல பேசுறாரு இப்போ. அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இப்ப நாத்தான்வேலுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ரபின்னு மாத்திரம் அறிந்திருந்த அந்த நாத்தான்வேல் இப்ப ஒரு படி மேல போய், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்றாரு. இது எப்ப நடக்கும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் இரக்கமாயிருந்து, இயேசு இரக்கமாயிருந்து நம்முடைய கண்களை திறக்கும் போது மாத்திரம்தான் சாதாரண ஒரு மனுஷகுமாரனாய் பார்க்கிற அந்த இயேசுவை தேவகுமாரனாய் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கண்டிப்பா நமக்கு வந்து தேவனுடைய அருளும் தேவனுடைய இரக்கமும் இல்லாட்டினா நம்ம எப்பொழுதும் போல இந்த பைபிளை வாசிக்கிட்டே தான் இருப்போம். அந்த பைபிள் நமக்கு வந்து ஜீவ புஸ்தகமாகவும் இருக்கலாம், அல்லது வேத புத்தகமாகவே நம்ம இருந்துகிட்டே இருக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 இங்கே வாசிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இதோட நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் பேசுறாங்க இயேசுவும் அந்த நிக்கதேமும். அதுக்குள்ளே இவர் வந்து கேட்கறதெல்லாம் என்ன, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? ஆமா, உங்களுடைய கண்கள் திறக்கப்படலைன்னா இந்த சுவிசேஷம் இல்லை, இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு எப்படி என்ன சொல்லுவோம், இதெல்லாம் எப்படிங்க ஆகும், இது எப்படி ஆகும் அப்படி தான் நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனால் கண்கள் திறக்கப்பட்டால் நாம் என்ன செய்ய மாட்டோம், அப்படி சொல்ல மாட்டோம்.
சில சமயங்களில் நம்ம வந்து இந்த 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 மனுஷனை போலவே, அல்லது இந்த நம்ம என்ன செய்யணும், இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா அப்படின்னு. நானும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு போதகனாக இருக்க முடியும், ஒரு டீச்சராக இருக்க முடியும், நான் என்னவாக இருக்க முடியும். ஆனாலும் என்னுடைய கண்கள் திறக்கப்படவில்லை என்றால், இயேசு ஆண்டவரை எனக்கு முன்னாடி இருக்கும்போது கூட அவரை இயேசுவாக என்ன செய்ய முடியாதனால அறிந்து கொள்ள முடியாது. கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிப்போம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ அவரை ஏன் அறியலை அப்படின்னா, அந்த உலகத்துக்கு கண்கள் என்ன செய்யலை, திறக்கப்படவே இல்லை. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்தான் ஆண்டவர் என்று அறிந்து கொள்வதற்கு அவங்க கண்கள் திறக்கப்படவே இல்லை. இன்று வரை இஸ்ரவேலில் யூதர்களாக இருக்கிறவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி பல பேர்கிட்ட அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இயேசுவா, we don't know who he is, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது அந்த இயேசு தான் மெசியான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா, மெசியா என்பதான் வரப்போறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்படாத நாள் இதுவரைக்கும் நம்மளாம் 2000 வருஷம் ஆச்சு. இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து எப்படிலாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலங்களில் இஸ்ரவேலில் இருக்கிற யூதர்களுக்குள்ளே அவர் வந்திருந்தும் என்ன செய்ய இந்த உலகத்தில் அவர் வந்திருந்தோம், அந்த உலகம் என்ன செய்ய மாட்டேங்குது, அவரை அறிய மாட்டேங்குது. சரி, அதுக்கு அடுத்து 11வது வாசிங்க. இப்போ அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொந்தமானவர்கள் என்ன செய்யலை அப்படின்னா, இப்போதைக்கு 2000 வருஷம் ஆச்சு, ஒருவேளை அவர் தான் இவரோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒருவேளை அவங்க நினைக்கலாம். அப்படி நினைச்சா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இப்போ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மனது இறுகி போயிருக்கு. அந்த மனதை ஆண்டவர் திறந்தால் ஒழிய அந்த மனதில் அவங்க என்ன செய்ய முடியாது, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவர்தான் இந்த உலகத்திற்கு வந்த இயேசு மெசியா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம். நாம் வந்து சிஎஃப்சி சபையில் இருக்கிற விசேஷிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று நம்ம சில சமயங்களை எண்ணிக்கொள்வோம். ஆனாலும் நம்முடைய கண்கள் திறக்கப்படவில்லை என்றால், நம்முடைய மனசு திறக்கப்படவில்லை என்றால், இந்த சபைக்கு சதா வந்து கொண்டே இருப்போம். இங்கே இருந்து பேசப்படுகிற காரியங்கள் எல்லாம் சில சமயங்களில் புரிஞ்சு அறிந்து கொள்வோம். ஆனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், என்னதான் இருந்தாலும் நம்ம சாமியார் சொல்கிறது மாதிரி ஆகுமா, அவங்களுக்கு தெரியாதே, அவங்க புதுசாக சொல்ல போகிறாங்க, இப்படி சொல்லி கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களும் விசுவாசிகளும் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவரே நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவரே நம்முடைய கண்களையும் திறக்கவில்லை என்றால், நாம் எதை ஏற்கனவே நம்பினோமோ அதைத்தான் நம்பிக்கிட்டு இருப்போம். நாம் அதிலிருந்து விடுபடவே மாட்டோம். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அந்த குமாரன் உங்களை விடுதலையாக்கலை, அந்த குமாரன் உங்களுக்கு கண்களை திறக்கலை, உங்களுடைய மனதை திறக்கலைன்னா நான் எப்பொழுதும் போல கல் மாதிரியே உட்காந்துருப்பேன், எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பேன். எனவே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்வோம். தேவரீர் ஆண்டவரே, நீர் பலருடைய கண்களை திறந்து அவர்களை நீர் பார்க்க செய்தது போல, ஆவிக்குரிய காரியங்களை நீர் பார்க்க செய்தது போல எங்களுடைய கண்களை திறந்திருளும். நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் வேதத்தில் எழுதியிருக்கிறவையெல்லாம் நாங்கள் விசுவாசிக்க முடியும், எங்களுடைய மனதையும் நீர் திறந்திருளும் சொல்லுவோம். தேவனை ரட்சிப்பாராக. ஆமென்.